மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி ராமேஸ்வரம் அருகே உள்ள பேக்கரும்பில் கலாமின் நினைவிடத்தில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் மனோகர் பாரிக்கர், வெங்கையா நாயுடு, மத்திய இணையமைச்சர் சுபாஷ் ராம்ராவ் பாம்ரே, பொன் ராதாகிருஷ்ணன், ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா, தமிழக அமைச்சர்கள் மணிகண்டன் மற்றும் நிலோபர் கபில் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். நிகழ்ச்சியில் கலாமின் முழு உருவ சிலையை திறந்து வைக்கும் மத்திய அமைச்சர்கள் மனோகர் பாரிக்கர் மற்றும் வெங்கையா நாயுடு ஆகியோர் கலாமின் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டுகின்றனர். இதற்காக டெல்லியிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்துள்ள அவர்கள் அங்கிருந்து மண்டபத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் செல்கின்றனர். பின்னர் அங்கிருந்து காரில் ராமேஸ்வரம் செல்கின்றனர். மத்திய அமைச்சர்களின் வருகையை ஒட்டி தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் 4 டிஎஸ்பிக்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கலாம் நினைவிடத்தை சுற்றி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த மதுரவாயலில் 1700 கிலோ மலர்களால் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் உருவப்படத்தை வரைந்து பள்ளி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். கலாமின் நினைவு நாளை முன்னிட்டு தனியார் பள்ளியில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் 8 மணி நேரத்தில் கலாமின் படம் மலர்களால் வரையப்பட்டது. பின்னர் கலாமின் முகம் பொறித்த முகமூடிகளை மாட்டிக்கொண்டு பள்ளி மாணவர்கள் கலாமிற்கு அஞ்சலி செலுத்தினர்.